விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைங்க விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தை உண்மைன்னு சொல்றவங்க, பாஸ்டர் உண்மைன்னு சொல்றவங்க கையை மட்டும் மேல உயர்த்தி சொல்லுங்க. நீங்க மட்டும் இல்லை என்றா என்றோ நான் சொல்லுவோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா இயேசுவே, நன்றி 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 ஐயா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஓ இத்தனை ஆண்டுகள், எத்தனை பாதைகள் நான் கடந்து வந்தேன், என்னை தூக்கி சுமந்ததால். உண்மைப்பா, உண்மைப்பா. எத்தனை பாதைகளை நாங்க கடந்து வந்தது நீங்க தூக்கி சுமந்ததுனால மட்டும்தான் ஆண்டவரே. இதுவரையிலும் தூக்கி சுமந்தவர், இதுவரையிலும் தப்புவித்தவர், இதுவரையிலும் நடத்தினவர், இனியும் நடத்துவீர் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டுகள், எத்தனை பாதைகள் நான் கடந்து வந்தேன், நீங்க என்ன தூக்கி சுமந்ததா, நீங்க மட்டும் இல்லை என்றா என்றோ நான் மடிந்திருப்பேன். உண்மைப்பா, நீங்க மட்டும் இல்லை என்றா என்றோ நான் மடிந்திருப்பேன். ஊழிய பாதையே நான் உடைந்த வேளையில் உற்சாகப்படுத்தி நீ உயர்த்தி மகிழ்ந்தி. ஊழிய பாதையில் நான் உடைந்த வேளையில் உற்சாகப்படுத்தி நீ உயர்த்தி மகிழ்ந்தி. நீங்க மட்டும் இல்லை என்றா என்றோ அப்பா அப்பா அப்பனே 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 அப்பனே. எஸ் எஸ். இந்த ஆராதனையில் என்னோடு கூட இருந்து ஆராதிக்கிற அத்தனை பேருடைய இருதயமும் சொல்லிக்கொண்டே இருக்கு. இந்த வார்த்தையை நன்றி உள்ள இருதயத்தோடு சொல்ல சொல்ல கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை தொடட்டும், ஆண்டவருடைய மகிமை உங்களை தொடட்டும். நன்றி ஐயா, ரித்தலரல சந்தனரோரம் தனேரத. நன்றி ஐயா. சத்தமா சொல்லுங்க மகள, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஓ நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. தேவகுமாரனே உமக்கு நன்றி. நீங்க மட்டும் இல்லனா நிர்மூலமாக இருப்போம் ஆண்டவரே. நீங்க மட்டும் இல்லனா ஒண்ணும் இல்லாம போயிருப்போம் ஆண்டவரே. நீங்க மட்டும் இல்லனா எங்க வாழ்க்கை முடிஞ்சிருக்கும் ஆண்டவரே. உங்க அளவில்லா அன்பிற்காக உமக்கு நன்றி ஆண்டவர். உங்க திருக்கரம் எங்களை தாங்கினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எதிர்க்கிறவர்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவர் ஆராதித்துக் கொண்டே திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளே முன்னேறி செல்வாதற்கு பலத்தை நீ தந்ததினா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும்
முன்னேறி செல்வாதற்கு பலத்தை நீ தந்ததினா இயேசுவே இயேசுவே கரங்களை மேல உயர்த்தி இயேசுவே ஓ இயேசுவே நன்றி 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 ஐயா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ஐயா. இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே சொல்லுவோம் நான் உம்மை வாழ்த்துகிறேன் நன்மைகள் நினைக்கின்றேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே என் தேவனாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன் நன்மைகள் நினைக்கின்றேன் இயேசுவே இயேசுவே அப்பனே அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது அன்பிற்காக நன்றி 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 ஐயா. அளவில்லா அன்பிற்காக அவருடைய திருக்கரம் நம்மை தாங்குகிறது மட்டும் எதிர்க்கிறவர்களுக்கு முன்பாக நம்மை நிறுத்துகிறது மட்டுமல்ல இத்தனை நாட்கள் வலுவாமல் நம்மை காதுகாத்து எத்தனையோ ஆபத்திலிருந்தெல்லாம் காப்பாற்றி நடத்தி வந்த தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி. எதிர்க்கிறவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் அவர்தானே. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி உங்களுக்கு தான் சிஸ்டர் அன்பாக கனம் பண்ணுவார். எதிர்க்கிறவர் முன்பிலும் உங்களை வேண்டான்னு தள்ளின அந்த ஜனங்களுக்கு முன்பாக ஓ பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினி. கைகளை உயர்த்தி இயேசுவே இயேசுவே நீ நல்லவர் இயேசுவே உங்களை போல யாருமே இல்லை இயேசுவே. இந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க ஆராதிக்க ஆராதிக்க எத்தனை பேர் இந்த ஆராதனையில இருக்கிறீர்களோ இந்த உபவாச ஜெபத்துல உங்கள் மேல கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டே இருக்கிறது. எஸ் எதிர்க்கிறவர்களுக்கு முன்பாய் ஒரு பந்தி ஆயத்தமாகிறது. தள்ளின ஜனங்களுக்கு முன்பாய் ஆண்டவர் உங்களை அலங்கரிக்க போகிறார். கையை உயர்த்தி
இயேசுவே அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ஐயா. அளவில்லா அன்பிற்காக ஓ தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். எஸ், அவருடைய திருக்கரம் உங்களை என்னை தாங்கும். கடும் பிரச்சனையானாலும் முன்னேறி செல்வதற்கு அவர் உங்களுக்கு ஒரு புது பலனை தர்றார். இந்த 2வது நாள் உபவாச ஜெபத்துல கலந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த கடும் பிரச்சனையில, இந்த கடும் சூழ்நிலையில நான் எப்படி முன்னேறி போறேனோ, நான் எப்படி முன்னேறது அப்படின்னு சிக்கி தவித்து கொண்டிருக்கிற அநேகரை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருது. அவருடைய திருக்கரம் இந்த சூழ்நிலையில உன்னை தாங்கும். நீ முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் உனக்கு பலத்தை தருவார். நிறைய பேர் நினைக்கல, ஐயோ நான் முன்னேறி போகவே முடியாது, ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி நான் கீழே போறேன், நான் பேக்ல போயிட்டேன், நான் பின்னாடி போயிட்டேன், நான் எப்படி முன்னாடி போக முடியுமா? இல்ல, இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் வைக்கிற ஒரு வார்த்தை, இல்லை, நீ முன்னேறி போகிறதற்கு ஒரு பலம் உன்னை தேடி இந்த உபவாச நாளில் ஒரு புது பலன், நீ வெகு தூரம் ஓடும்படியாய் புது பலன். ரத்தலே ரத்தனோ ரோலோ தூரோ சொல்லுமா ஆண்டவரை பார்த்து, திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் சொல்லுங்க முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததினா, திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததினா. கையை வைத்து இயேசுவே அன்பிற்காக நன்றி நன்றி ஐயா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ஐயா. அளவில்லா அன்பிற்காக. எஸ் லார்ட், இந்த 2வது நாளும் நீர் எங்களோடு அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த 21 நாட்கள் முடியும் போதே
சத்துரு மின்னலை போல விழுறத நாங்க பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இங்கே ஆராதிக்க ஆராதிக்க அந்த பாடல்களை பாட 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 ஒவ்வொருவருடைய இல்லங்களில ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் விடுதலைகள் உண்டாகி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. நன்றி. தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்திற்கும் பதில் தாரும் ஆண்டவரே. எங்களுடைய தற்பரிசோதனையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். அந்த சாட்சி தேவ செய்தி பகுதியை ஆசீர்வதித்து தாரும். ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது அந்த அற்புதம் அவர்களுக்கு நடந்து அநேக சாட்சிகள் எழும்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்க மகிமை தொடர்ந்து நடத்தட்டும். நீர் கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படியே நம்ம உட்கார்ந்து கொள்ளலாம். நம்ம ஒரு சில காரியங்களுக்காக ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம இவ்வளவு நேரம் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தோம். ஆண்டவர் நம்முடைய ஆராதனையிலெல்லாம் ஆண்டவர் பிரியப்படுத்தார். இப்போ ஒரு சில ஜெப விண்ணப்பங்களுக்காக நம்ம உருக்கமாய் பாரத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்வார். நம்முடைய வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை அவர் கேட்கிறவர், அவர் ஜெபத்தை தள்ளாத ஆண்டவர். நம்ம கூப்பிடும் போது நம்முடைய கூக்குரலுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். ஸோ நாங்கள் ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்திற்காக ஜெபித்து கொண்டே இருக்கும்போது நீங்கள் இந்த லைவ் சேட்டில் உங்களுடைய ஏதாவது ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் அதை நீங்கள் டைப் பண்ணுங்க. நாங்கள் அந்த நேரத்தில் ஒரு ஜெப டீம் உங்களுக்காக அவர்கள் ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிப்பார்கள். அதற்கு பிறகு செய்திக்கு போனதற்கு பிற்பாடு நீங்கள் ஜெப குறிப்பு அனுப்ப வேண்டாம். அதற்கு பிறகு அந்த கமெண்ட் செக்ஷனில் கூட உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். பெரிய அற்புதத்தை செய்வார். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். முதல் ஜெப குறிப்பாக இன்றைக்கு விசேஷமாக இந்த கொரோனா பிரச்சனையினால அநேக ஜனங்கள் மன அழுத்தத்திலே இருக்கிறார்கள். நிறைய பேருக்கு மன அழுத்தம், மனசுல அப்படியே கவலை. என்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவோம், எப்படி செய்வோம், ஒரு சந்தோஷமே இல்லை, சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் மன அழுத்தத்தினால தான் தற்கொலைகள் செய்கிறாங்க. மன அழுத்தத்தினால தான் தீய பழக்கங்களில் ஈடுபடுறாங்க. இன்றைக்கு அந்த மன அழுத்தத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் விடுதலை ஆக்கும்படியாக என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். நான் ஜெபிக்கும் போது ஒரு ஆமேனாவது நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில். அப்பா, அப்படி நடக்கட்டும். ஒருவேளை அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நீங்க இருப்பீங்கன்னா ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை தருவார். தகப்பனே, இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, யாரெல்லாம் மன அழுத்தத்திலே இருக்கிறார்களோ அவர்கள் மேல் உம்முடைய தேவ மகிமை இப்பொழுது போய் ஆண்டவரை தொடட்டும் சுவாமி. நன்றி அப்பா. எங்களுக்கு பலத்தை கொடுக்கிறவர் நீர்தானே ஆண்டவரே. நீர் எங்களை விசாரிக்கிறவராச்சே. எங்களுடைய மனதை லகுவாக்குற தெய்வம் நீர்தானே ஆண்டவரே. கடினமான இருதயங்களை எடுத்து போட்டு லகுவான சதையான இருதயத்தை தருகிற தெய்வமே. இப்போ இந்த கொரோனா பிரச்சனையினால, இன்னும் நிறைய சோகங்களினால, ஏமாற்றங்களினால, வியாதிகளினால யாரெல்லாம் மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கிறார்களோ, தேவையினால மன அழுத்தத்திலே இருக்கிறார்களோ, யாரோ ஒருவர் விட்டு போனதுனால மன அழுத்தத்தில் இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் அந்த மனதிற்கு ஒரு சமாதானத்தை தாங்கப்பா, ஒரு சமாதானத்தை தாங்கப்பா. இந்த ஜெபத்தில் நாங்க ஜெபிச்சுட்டு இருக்கும் போது, ஐயோ என் மனசுல ரொம்ப அழுத்தமா இருக்குது, ஏதோ ஒரு வெயிட்டை தூக்கி வச்சது மாதிரி இருக்குது, என்னால எதையுமே பண்ண முடியல அப்படின்னு தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம்
கரம் வைக்கப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய கரம் வைக்கப்படுவதாக. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. இப்பொழுது அந்த மகனை தொடட்டும்பா. ஆண்டவரே அந்த மகளை உம்முடைய கரம் தொடட்டும்பா. அந்த பிள்ளைய உம்முடைய கரம் தொடட்டும்பா. தனிமையிலே மன அழுத்தத்திலே இருக்கிற, யாரிடத்திலும் சொல்ல முடியாத வேதனையோடு இருக்க, ஷேர் பண்றதுக்கு கூட யாருமே இல்லாம கஷ்டப்படுகிற ஆண்டவரே அந்த பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய அன்பின் கரம் நீட்டப்பட்டு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த மனதை நீர் லகுவாக்குறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த கல்லை கரைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இப்பொழுது ஒரு ரிலீவ் உண்டாகட்டும்பா. அந்த கடினம் மாறட்டும் சுவாமி. அந்த பாரமா மனசுக்குள்ள இருக்கிற அந்த பாரம் இப்பொழுது எடுக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு மன அழுத்தத்திலே இருக்கிற ஒவ்வொரு வரையும் ஆண்டவர் விடுதலை ஆக்கும்படியாய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இரண்டாவதாக இன்னொரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த காலங்களிலே விசேஷமாய் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப குறிப்பு. பயத்தின் ஆவி அநேகரை பிடித்திருக்கிறது. நிறைய பேர் பயங்கரமாய் பயப்படுகிறார்கள். சிலர் வியாதிகளை குறித்து பயப்படுகிறார்கள். சிலர் மரித்து விடுவேனோ என்று சிலர் பயப்படுகிறார்கள். சிலர் எதிர்காலத்தில் நான் என்ன செய்வேன், இப்படி இருந்தால் என் எதிர்காலம் என்னவாகும் அப்படின்னு சிலர் பயப்படுறாங்க. சிலர் நாளைய தினத்தை குறித்து அவர்களுக்கு பயமா இருக்குது. இந்த பயத்தின் நிமித்தமாய் நிறைய பேர் இரவு நேரங்களில் தூங்குறதில்லை. நிறைய பேர் இந்த பயத்தின் நிமித்தமாய் சாப்பிட்றதில்லை. எங்க போறது என்ன பண்றது அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா இன்றைக்கு இந்த நேர அலையில ஆண்டவருடைய மகிமை கடந்து வரணும். என் கூட ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருவர் அப்படிப்பட்ட பயத்திலே இருப்பீர்களே, ஆனால் அவர்களையும் ஆண்டவர் விடுதலையாக்க போகிறார். இந்த ஜெபம் நடக்கும் போதே ஒரு விடுதலை உண்டாக போகிறது. எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து ஹல்லேலூயா கண்களை மூடி அப்பாவை நோக்கி பார்க்கலாம். தகப்பனே, தகப்பனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, இப்பொழுது உம்முடைய பாதத்தை பிடிச்சு கெஞ்சுறோம் ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் பயத்தினாலே செத்து கொண்டிருக்கிறார்களே, நிம்மதியே அவங்களுக்கு இல்லையப்பா. இந்த வாழ்க்கை கடினமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே ராஜா. தேவன் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறீர் ராஜா. நீர் சந்தித்த ஒவ்வொருவரையும் பார்த்து பயப்படாதே என்று சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே. பயந்து போய் பரிசுத்தவான்கள் இருக்கும்போது நீர் அவர்களுக்கு தென்பட்டு பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னீங்களே ராஜா. இப்பொழுது இந்த நிமிஷத்துல எந்தெந்த தேவ பிள்ளை பயத்தினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, இந்த நேரலையில இருக்கிற எத்தனை பேர் பயத்தினாலே பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மேல் கர்த்தருடைய கரம் வைக்கப்படுவதாக. இப்பொழுது ஒரு தைரியம் உள்ளே கடந்து வருவதாக. அவர்கள் நம்ப முடியாத ஒரு பலன் அவர்களுக்கு கடந்து வருவதாக. இப்பொழுது பயம் இயேசுவின் நாமத்தில் வெளியே போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த படபடப்பு மாறட்டும் அப்பா. அந்த பதட்டம் மாறட்டும் ஆண்டவரே. அந்த நர்வஸ் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால உச்சம் தலையில் இருந்து உள்ளம் கால் வரை இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும், ரத்தம் தெளிக்கப்படட்டும். என் கூட ஜெபிச்சிட்டு இருக்கும் போதே அந்த பயம் அவர்களை விட்டு வெளியே போகட்டும் சாமி. நான் ஏன் பயப்படணும்? நான் எதுக்காக பயப்படணும்? ஆண்டவர் என்ன நடத்துவார். மகா வறட்சி உள்ள காலத்தில் என்ன நடத்துவார். திரும்ப என்ன தூக்கி எடுப்பார். இழந்து போன வேலை எனக்கு தருவார். வருமானத்தை எனக்கு தருவார். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு புது நம்பிக்கை இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கும் போதே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, நன்றி. நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்திற்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டு ஒவ்வொருவரையும் தைரியத்தினால நிரப்பினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக
ஒரு மிக மிக ஒரு அவசியமான ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த காலங்களிலே விசேஷமாக நிறைய குடும்பங்களிலே சண்டைகள் அதிகமாய் வருகிறது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்குள்ள சண்டை, வாலிப பிள்ளைகள் வீட்டுக்குள்ள சண்டை, எங்கு பார்த்தாலும் அதிகமான சண்டை, ஒரே பிரச்சனையா இருக்குது. நிறைய வீட்டில் அந்த சண்டை முத்தி போய் அடிதடி வரைக்கும் போயிடுறாங்க. இன்னும் நிறைய வீட்டில் இந்த சண்டை நிமித்தமாய் பிரிவினைகள் வருகிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களிலையும் சமாதானத்தை கர்த்தர் தரணும். பொதுவாக கணவனார் வேலைக்கு போயிடுவாங்க. ஆனா இப்போ இந்த லாக்டவுன் காலங்களில் எல்லாம் உள்ளே ஒட்டுக்காகவே இருக்கிறதுனால நிறைய வீடுகளில் ஒரு சமாதானமா இருந்தாலும் ஒரு சில வீடுகளில் அதிகமான சண்டைகள். நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சமாதானத்தை தருகிறவர். ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களிலையும் ஆண்டவர் அந்த சண்டைகளை மாற்றுகிற கர்த்தர். இப்ப நம்ம ஜெபிக்கும் போது அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். தகப்பனே, இந்த நேரத்தில் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் வருகிறோம். ராஜா ராஜா ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மாறட்டும். ஆண்டவரே, சண்டைகள் மாறட்டும். ராஜா, எந்தெந்த குடும்பங்களிலே சண்டைகளோடு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இப்பொழுது சமாதானத்தின் தேவனுடைய நதி பாயட்டும் சுவாமி. ஆண்டவருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவ குடும்பங்களிலே சண்டைகள் அப்பா, ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பேசாம இருக்கிறாங்களே, பிள்ளைகள் அம்மா அப்பா பேசாம இருக்கிறாங்களே, ஆண்டவரே வேலை ஸ்தலத்தினுடைய மேனேஜர் கூட வேலை செய்யறவங்க பேசாம இருக்கிறாங்களே, சில பிள்ளைகள் எங்கு போனாலும் அவர்களை சண்டைகள் தேடி வருகிறது. சண்டையாகவே இருக்கிறாங்களே. இப்போ 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 சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன், யுத்தங்களை அடக்குகிற தெய்வம் ஆண்டவரே, இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் சமாதான கொடியை காண்பிப்பீராக. ராஜா ஆண்டவரே, எங்க பிள்ளைங்க எத்தனை பேர் அப்பா ராஜாவே, நான் சமாதானமா போகணும்னு நினைச்சாலும் சண்டை என்ன தேடி வருதே அப்படின்னு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இப்ப சமாதான காரண கடந்து போவீராக. ராஜா ஸ்தோத்திரம். வில்லை முறிக்கிறவர் நீர்தானே, முறிக்கிறவர் நீர்தானே ராஜா. அப்பா, யாக்கோபு தன்னுடைய சகோதரன் சண்டையிடுவானோ என்று பயந்து போய் இருக்கும் போது இயேசுவே அவர்கள் இருவருக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை கட்டளை இட்டீங்களே. யாக்கோபு ஏசாவுக்குள்ள ஒரு சமாதானத்தை கட்டளை இட்டீங்களே. பல வருடங்களா இருக்கிற அந்த சண்டையை மாற்றினீரே. இப்பொழுது என்னோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலையும் அந்த சமாதானம் நதியை போல பெருக்கெடுத்து ஓடுவதாக, கடந்து வருவதாக, அந்த சண்டைகள் மாறுவதாக. ஆண்டவரே ஹல்லேலூயா. இதுவரையிலும் அவங்க வாழ்க்கையில இல்லாத ஒரு சந்தோஷம், இதுவரையிலும் அந்த வீட்டில் இல்லாத ஒரு மகிழ்ச்சி, ஓ ஹல்லேலூயா, அன்பு இந்த வீட்டில் மலரட்டும் அப்பா. ஒவ்வொரு வீடுகளிலேயும் அன்பு பெருகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு அம்மா அப்பா பிள்ளைகளுக்குள்ள அன்பு பெருகட்டும் சுவாமி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய போகிறதற்காய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபித்து, அடுத்து நமக்காக ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். அடுத்து இந்த காலங்களிலே நம்ம ஜெபிக்கக்கூடிய மிக முக்கியமான ஜெப குறிப்பு என்னன்னா, பண நெருக்கம். எங்கு பார்த்தாலும் பண நெருக்கம். நிறைய பேர் வேலையை இழந்து விட்டாங்க, அவங்களுக்கு வேலை இல்லை. சிலருக்கு பகுதி நாள் தான் வேலை இருக்குது, 15 நாள் மட்டும்தான் வேலை இருக்குது. இன்னும் சிலருக்கு சம்பளத்தை அப்படியே பாதியாக குறைச்சிட்டாங்க. 30,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க 15,000 ரூபா சம்பளம், 15,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க 7,500 ரூபா சம்பளம். இப்படியே சம்பளங்கள் குறைந்தது. ஆனால் செலவு அதே செலவு தான் அவங்களுக்கு இருக்குது. அந்த வீடு வாடகை கட்டணும், அந்த கடனை கட்டணும், சாப்பிடணும், பழையதை விட அதிகமான செலவு இருக்குது, கரண்ட் பில் கட்டணும். இப்படி இன்னும் நிறைய ஊழியர்கள் கூட பண நெருக்கத்தோடே இருக்கிறார்கள். சபைகள் திறக்கவில்லை, ஆலயத்திற்கு ஜனங்கள் வரவில்லை. ஜனங்கள்கிட்ட இருந்தால் தானே ஊழியக்காரங்களுக்கு கொடுப்பாங்க.
அப்படி நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப மனசுக்கு வருத்தமான ஒரு காரியம். கடந்த நாட்களிலே ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்னிடத்துல சொன்னார், பாஸ்டர், அவங்க ஊழியத்திற்காக அர்ப்பணித்து இவாஞ்சலிஸ்ட் ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த நபர் இப்பொழுது இந்த ஊழியங்களெல்லாம் முடக்கப்பட்டு இருக்கிறதுனால அவரால் ஒன்றும் செய்ய முடியாமல் திரும்ப வேலைக்கு அவர் போய் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. எதுனாலும் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு நான் இருந்தேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நிறைய ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு செலவுக்கு கூட காசு இல்லை. அதனால ஊழியம் கூட என்ன செய்ய, அதை விட்டுட்டு வேலைக்கு போகிற அளவுக்கு கூட நிறைய பேர் மாறிட்டார்கள். ஆண்டவர் இந்த பண நெருக்கத்தை மாற்ற வேண்டும், பண நெருக்கத்தை மாற்ற வேண்டும். கடந்த நாட்களில் செய்தித்தாளில் வாசித்தோம், ஒரு குடும்பத்தில் சாப்பிட்றதற்கு வழி இல்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பிள்ளைங்க சேர்ந்து தற்கொலை செய்து மாண்டு போனார்கள். எங்களுக்கு வேற வழியே தெரில அப்படின்னு அவங்க மாண்டு போனார்கள். ஆண்டவர் இந்த நெருக்கத்தை மாற்றணும். தேசத்திற்கு ஒரு சேமத்தை கர்த்தர் கட்டளை இடணும். ஆண்டவர் இந்த நோயின் தொடியிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கி அந்த பண தேவைகள் சந்திக்கப்படட்டும், அந்த பண நெருக்கம் மாறட்டும். எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, ஒவ்வொருவருக்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறோம் ஆண்டவரே. நிறைய பேர் பண நெருக்கத்தினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே அப்பா. அவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, சம்பளம் இல்லை, தேவைகள் அதிகமாக இருக்கிறது, செலவு அதிகமா இருக்குது. ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு உதவியை அனுப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் காடைகளை ஆண்டவரே கொண்டு வந்த தெய்வம் நீர் அல்லவா? அவர்களை போஷிக்கிறதற்கு வல்லவர் அல்லவா? தேவைகளை சந்திக்கிறதுக்கு வல்லவர் அல்லவா? ஆண்டவரே, உம்முடைய சீடர்கள் ஊழியத்திற்கு கடந்து போகும்போது நீர் சொன்னீரப்பா, நீங்க கையில எதுவுமே எடுத்து போக வேண்டான்னு சொன்னீங்க. அதே போல அவங்க எதுவுமே எடுத்துட்டு போல. திரும்பி அவர்களிடத்துல வரும்போது நீர் கேட்டி, உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்துச்சா, ஏதாவது குறைவு இருந்துச்சா? அப்பா அவங்க சொன்னாங்களே, எங்களுக்கு ஒரு குறைவுமே இல்லை, எங்களுக்கு ஒரு குறைவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மகிமை விளங்குவதாக ராஜா. ஆண்டவரே, எந்தெந்த ஊழியக்காரர்கள் பணத்திற்காய் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு உதவி இப்பொழுது அனுப்பப்படுவதாக ஆண்டவரே, அனுப்பப்படுவதாக ராஜா. அந்த சாட்சியை நாங்களும் கேட்கணும் ஆண்டவரே. வீடு வாடகை கட்ட முடியாம, கடன் கட்ட முடியாம, சாப்பிட்றதற்கு வழி இல்லாம இந்த நேரத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, இந்த நேரலையில இருக்கிறவங்க கூட யாரோ ஒருவர் பண தேவைகளோடு இருக்கிறார்களோ, அவர்கள் மேல் கர்த்தருடைய மகிமை கடந்து வருவதாக, கர்த்தருடைய வல்லமை கடந்து வருவதாக. தகப்பனே, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு உதவியை அனுப்பி தேவைகள் சந்திக்கப்படட்டும். அந்த பண நெருக்கம் வெகு சீக்கிரத்தில் மாறுவதாக ராஜா, மாறுவதாக. பஞ்சமுள்ள காலத்தில் ஈசாக்கை ஆசீர்வதித்தவர் தானப்பா நீங்க. பஞ்சமுள்ள காலத்துல ஈசாக்கு ஆசீர்வதிச்சவங்க தானப்பா நீங்க. எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க மாட்டீங்களா? எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க மாட்டீங்களா? தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அந்த அற்புதத்தை செய்ய போகிறதற்காய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கடைசியாக ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிற ஒரு ஜெப குறிப்பு, நம்முடைய திருச்சபைக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருடைய நோக்கம் அது ஒன்று தான். இந்த நம்முடைய திருச்சபைக்காகவும் சேர்த்து தான் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரை நம்ம இருக்கிறோம். திருச்சபை கிட்டத்தட்ட 2005வது வருடம் ஆரம்பித்து இன்னைக்கு 2020வது வருடம் வரைக்கும் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள். இந்த 15 ஆண்டுகளும் வாடகை இடத்திலேயே இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய திருச்சபையில் அருகாமையில் தொட்ட மாதிரியே ஆண்டவர் ஒரு இடத்தை வச்சிருக்கிறாரு. அதை வாங்குவதற்காக பிரயாசம் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். ஆனா அதனுடைய செலவு ரொம்ப பெருசா இருக்கு. ஆண்டவர் வானத்தை திறக்கணும், ஆண்டவர் அற்புதத்தை செய்யணும். அந்த இடத்தை சீக்கிரமாக நம்ம அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டணும். நம்ம ஆலயத்தை கட்டுறதற்கான தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் அதற்காக ஜெபியுங்கள். சிட்டி சர்ச் ஆஃப் காட் கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஆயிரக்கணக்கான பேருடைய ஆறுதல் கொடுக்கிற ஸ்தலமாய், இது ஒரு ஹீலிங் சென்டர் அல்லவா, இது சுகமாக்கும் மையம் அல்லவா, இது ஆறுதல் கொடுக்கிற மையம் அல்லவா, இது கம்ஃபர்ட் சர்ச்
அல்லவா, இது மன ஆறுதலான இடம் அல்லவா. இந்த ஆலயத்துல கம்ஃபர்ட் இருக்குது, ஆறுதல் இந்த ஆலயத்துல இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா அப்பா, கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறக்கிறவர் ராஜா. இதுவரையிலும் எத்தனை பிள்ளைகள் இதற்காய் கொடுத்திருக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிங்கப்பா, அவங்க குடும்பத்தை செழிக்க பண்ணுங்கப்பா, அவங்க சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. அப்படி கொடுக்கலாம் என்று மனதில் நினைத்து இருக்கிறவங்களுக்கு வர வேண்டிய அந்த தடைகள் எல்லாம் மாற்றி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடைசியாக இந்த நேரலில் இருக்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தகப்பனே அப்பா, இந்த ஆராதனையில என்னோடு கூட இருக்கிற பிள்ளை எந்த எண்ணத்தோட இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ப்பா. நீர் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் ஆண்டவர், நீர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் பதில் கொடுக்கிற கர்த்தர். இப்பொழுது ஆண்டவரே, என் பிள்ளை என்ன தேவையோடு இருக்கிறாங்களோ, எந்த ஜெப குறிப்போடு இருக்கிறாங்களோ, எந்த காரியம் நடந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்களோ, அந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை நீங்க செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த 21 நாள் உபவாச ஜெபத்துல என்னென்ன கோரிக்கைகளை உமக்கு முன்பாய் வைத்திருக்கிறார்களோ அந்த கோரிக்கைகளுக்கு எல்லாம் பதில் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைக்கு உருக்கமான இரக்கங்களால் இறங்கும் தகப்பனே, இறங்கும் தகப்பனே, மனம் இறங்கும் தகப்பனே. இப்போ அவங்க எதிர்பார்த்துட்டு கொண்டிருக்கிற அற்புதம் நடக்கட்டும், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. நீ பெரிய அற்புதத்தை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்க கரங்கள்ல தாழ்த்துறோம், இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். நம்ம அப்படியே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 2வது நாள் இந்த உபவாச ஜெபத்தினுடைய நேரலையிலே என்னோடு கூட கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். அடுத்ததாக நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறது போல நம்ம ஒரு தற்பரிசோதனை, இன்றைக்கும் ஒரு தற்பரிசோதனையை வைத்திருக்கிறோம். அந்த தற்பரிசோதனை என்னவென்று சொன்னால், நான் எதற்காவது யாருக்காவது நான் அடிமையா அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் இன்னைக்குள்ள தற்பரிசோதனையை பார்க்க போகிறோம். நான் எதற்காவது யாருக்காவது நான் அடிமையா? வேதத்திலே ரொம்ப அழகாய் ஒரு வசனம் சொல்லுகிறது, நான் அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்தும்படியாக எல்லாருக்கும் எல்லாமானேன். இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாம் எனக்கு தகுதியாயிராது, நான் ஒன்றுக்கும் அடிமைப்படேன் என்று அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துல உங்களை நீங்க சோதிச்சு பாருங்க. நீங்க எதற்காவது அடிமையா இருக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்க வெளியே வராட்டா அந்த அடிமைத்தனம் உங்களுடைய எதிர்காலத்தையே அழிச்சிடும், உங்க தரிசனத்தை அழிச்சிடும். நீங்க அடைய வேண்டிய லக்கு, நீங்க அடைய வேண்டிய உயர்வை அடையவே முடியாது. ஒரு மனுஷன் ஒரு காரியத்திற்கு அடிமையாகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, அவனுக்கு வருகிற ஒரு மிகப்பெரிய தோல்வி, அவனுக்கென்று வைத்திருக்கிற லக்கை அவங்க அடையவே முடியாது, அடையவே முடியாது. நீங்க சிம்சோனை எடுத்து வேதத்துல வாசித்து பாருங்க. அவன் ஒரு சாதாரணமான ஒரு பெண்ணுக்கு அடிமை. அவன் பலசாலி, அவனுக்கு எல்லாம் இருந்துச்சு, ஆனா அடிமை. அந்த அடிமைத்தனம் பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய தரிசனத்தை ஒன்றை கூட நிறைவேற்ற விடாம அவனை ஒன்றும் இல்லாம ஆக்கிருச்சு. இன்னைக்கு நிறைய பேர் குடிப்பழக்கத்திற்கு அடிமை, நிறைய பேர் நிறைய கெட்ட வார்த்தைகளுக்கு அடிமை, சரி ஏதோ ஒன்னொன்னுக்கு அடிமையா இருக்காங்க.
அது இல்லாம அவங்களால இருக்க முடியாது. சிலர் வந்து பெருந்தீனியா இருக்காங்க, சாப்பாட்டுக்கு அடிமை. சிலர் பாருங்க இன்னைக்கு இருக்கிறதுல நிறைய பேர் செல்போனுக்கு அடிமையா இருக்காங்க. அது இல்லைன்னா மண்டை வெடிச்சிரும், அது இல்லைன்னா வாழவே முடியாது. ஒரு நாள் அந்த செல்போன், நான் சொல்றேன், இந்த 21 நாள் உபவாச ஜபத்துல ஏதோ ஒரு 7 நாள் இல்லைன்னா ஒரு 3 நாளாவது நான் செல்போனை கையில எடுக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் நீங்க எடுத்து பாருங்களேன். நான் ஒரு 3 days மொபைலை என் கையில தொட்டவே மாட்டேன். தொடாம என்னால இருக்க முடியுமா அப்படின்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்படி செக் பண்ணோம்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களால இருக்கவே முடியாது. காலையில எந்திரிச்ச உடனே நிறைய பேர் செல்போனை தான் நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேர் டிவிக்கு அடிமை, நாடகங்களுக்கு அடிமை, சினிமாவுக்கு அடிமை. இல்ல 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 இல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள் யாருக்குமே அடிமையாக கூடாது. இந்த தற்பரிசோதனையில உங்களையே நீங்க வந்து இப்ப பாருங்க. நான் ஆண்டவருடைய கிருபையில ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு வரைக்கும் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து சொல்றேன். நான் என்னுடைய வாழ்க்கையில வந்து யார் எத்தனையோ காரியத்திற்கு என்னை அடிமையாக்குறதற்கு சத்ரு முயற்சி எடுத்தான். ஆனா ஆண்டவர் யாருக்குமே எதுக்குமே என்னை அடிமையாக்குறதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே இல்லை. அடிமை ஆகாததுனால என்னுடைய லக்கில் நான் சரியா ஓடுற அளவுக்கு நான் இருக்கிற மாதிரி இருக்கேன். ஸோ இன்று இந்த தற்பரிசோதனையில கண்ணை மூடி நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க எதற்காவது அடிமையா இருக்கிறீங்களா? யாருக்காவது அடிமையா இருக்கிறீங்க? அது இல்லாம என்னால வாழ முடியாது பாஸ்டர், அது இல்லாம என்னால இருக்க முடியாது, அது இல்லாம இருந்தா மண்டை வெடிச்சிரும் போல தெரியுது. இல்ல இல்ல, இயேசு இல்லாம வாழ முடியாது, ஆண்டவர் இல்லாம வாழ முடியாது, வேற எது இல்லைன்னாலும் நான் வாழ்ந்துருவேன். அதுதாங்க உண்மையான ஆண்டவருடைய பிள்ளை. அப்படி ஏதாவது ஒன்று, என் அம்மா இல்லாம என்னால வாழ முடியாது, என் அப்பா இல்லாம என்னால வாழ முடியாது, என் நண்பன் இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களால நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துவிடும். கண்களை மூடி இந்த தற்பரிசோதனையில ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, ஏதாவது ஒரு காரியத்திற்கு நீ அடிமையா இருந்தா இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. எத்தனையோ பேர் சொன்னதுக்கு அப்புறம் கூட உங்களால கேட்க முடியலையா? ஆண்டவர் எச்சரிச்சும் உங்களால கேட்க முடியலையா? இன்றைக்கு இந்த தற்பரிசோதனையில ஒப்பு கொடுங்க, இந்த உபவாச ஜெபத்துல ஒப்பு கொடுங்க. தகப்பனே, அதுல இருந்து என்னை மீட்டெடுங்க ஆண்டவரே. நான் யாருக்கும் அடிமையாக மாட்டேன், நான் வெகு சீக்கிரத்தில் அதிலிருந்து வெளியே வருவேன். எதுவும் என்னை அடிமைப்படுத்த முடியாது, எந்த காரியம் என்னை அடிமைப்படுத்த முடியாது. நான் அடிமையாக மாட்டேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் அடிமையாக மாட்டேன். ஸ்தோத்திரம். அந்த மாதிரி பிள்ளைகள் எல்லாம் காத்துக்கொள்ளும். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சத்துருடைய ஒரு மிகப்பெரிய வஞ்சகமே உங்களை அடிமையாக்கணும்னு நினைப்பான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எதற்கும் அடிமையாகவே வேண்டாம். ஆமேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாக இந்த 2வது நாட்களும் நான் வந்து என்னுடைய சாட்சியோடு சேர்ந்து ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்கிறதற்காக நான் ஆசைப்படுகிறேன். வேதத்தை நம்ம திறந்து கொள்ளலாம். வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசித்து அதிலிருந்து நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 144ஆம் சங்கீதத்தில் 1வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கன்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கன்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது ரொம்ப அழகாய் ஒரு வசனத்தை சொல்றான். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கர்த்தர். உங்களுக்கு தெரியும், சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய நாட்களிலே, அவன் ராஜ்யபாரம் பண்ண நாட்களிலே அவன் அதிகமாய் யுத்தத்தை அவன் செய்தான். எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் தாவீது அதிகமான யுத்தங்களை செய்தான். அதனால தான் ஆண்டவருடைய ஆலயத்தை அவன் கட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட ஆண்டவர் வந்து சொல்வாரு, இல்ல இல்ல, உன்னுடைய கரம் வந்து அநேக ரத்தத்தை சிந்தி இருக்குது, அதனால நீ எனக்கென்ற ஆலயத்தை கட்ட முடியாது, உன்னுடைய மகன் தான் அந்த ஆலயத்தை கட்டுவான்னு ஆண்டவர் சொல்லுவாரு. அப்போ இந்த யுத்தம்
இத்தனை ஆயிரக்கணக்கான யுத்தத்தை தாவீது செய்தான். ஆனா வேதம் சொல்லுது, எந்தெந்த யுத்தத்திற்கு எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் அவன் தோற்றுட்டு வரல, எல்லா இடங்களிலும் அவன் ஜெயித்து தான் கடந்து வந்தான். ஒரு இடத்துல கூட யுத்தத்துல தாவீது தோற்று போகவே இல்லை. அப்போ வேதம் சொல்லுது, ஆண்டவர் தாவீதுனுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றினார். ஆனா இந்த யுத்தத்துல எல்லாம் இவன் ஜெயிச்சுட்டு வர்றதற்கு இவன் என்ன அந்த யுத்தத்துக்கு படிச்சானா, இல்ல இவங்க அப்பா யுத்த வீரரா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல, சாதாரணமான ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த இந்த மனுஷன், அவனை குறித்து சவுலிடத்துல சொல்லும் போது கூட சொல்லுகிறார்கள், அவன் யுத்த வீரன். அவனுடைய பேரு பட்ட பேரை யுத்த வீரன் போட்டாங்க. அப்போ அந்த அளவிற்கு யுத்தத்தில் தேரனவனாய் மாற்றப்படுகிறதற்கு வேற யாருமே காரணம் இல்லை. அவன் சொல்றான், என் கையை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பித்த கண்மலையாகிய கர்த்தர். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு ஒன்றும் தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு உங்க கையில சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா குடும்பத்தில் இணைக்கப்பட்டிருக்கலாம். நிறைய பேர் உங்களை பார்த்து உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ மக்கு என்னென்னமோ உங்களை பார்த்து சொல்லலாம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் நினைப்பாரே ஆனால் உங்களை பழக்குவிப்பார், உங்களை படிப்புவிப்பார். ஆண்டவரை அறிகிறதற்கு முன்பாக நீங்க ஞானம் இல்லாம இருக்கலாம், ஆண்டவரை அறிகிறதுக்கு முன்பாக நீங்க பேதையா இருக்கலாம். ஆனா ஆண்டவரை அறிஞ்சதற்கு பிறகு ஒரு தேவனுடைய பிள்ளை ஞான குறைவா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, பேதையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்குள்ள வரும்போது சகலம் உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும். ஆண்டவர் அப்படி உங்களை பயிற்றுவிக்கிறவர், கற்றுக் கொடுக்கிறவர். நான் இந்த 2வது ஆண்டு என்னுடைய ஊழியத்திலே, நான் ஊழியத்தை விட்டு வந்த 2வது ஆண்டை குறித்து தான் இன்றைக்கி உங்களோட நான் பேசி வசனத்தை கொண்டு பேச போகிறேன். 2வது ஆண்டு நான் பைபிள் காலேஜிலே படித்து கொண்டே இருக்கும்போது ஒரு டீச்சர் பாடம் நடத்திட்டே இருக்கிறாங்க. அந்த டீச்சர் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது அவங்க வேகமாக அவங்க வாசிட்டே போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவர் வாசிக்கிறதை எழுதிட்டே இருக்காங்க. அப்போ எல்லாருமே வேகமாக எழுதுறாங்க. நானும் அப்படியே எழுதிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு திடீர்னு இந்த குரில் நெடில் அப்படின்னா அந்த கோ கே இதனுடைய குரில் நெடில் அந்த இது எனக்கு சரியாக தெரில. அது எப்படி இதுதான் கோவா இல்லை இது கேவா அப்படின்னு நானே அதுக்கு முன்பாக நிறைய எழுதியிருக்கிறேன். ஆனால் மிஸ்டேக்காக எழுதியிருக்கிறேன். ஆனால் அப்போ அந்த இடத்துல திடீர்னு எனக்கு இந்த கோவுக்கும் கேவுக்கும் குரில் நெடில் வித்தியாசம் தெரியாத உடனே என் மனசு உடனே ஒரு கஷ்டப்படுது. உனக்கு கோவுக்கும் கேவுக்குமே வித்தியாசம் தெரில, நீ எல்லாம் பைபிள் காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஊழியத்துக்கு போய் ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியுமா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி எழும்புது. கேள்வி எழும்பின உடனே ஒரு சோகம் வந்துருச்சு. ஆமாம், நம்ம போய் என்னத்தை போய் ஊழியம் செய்ய போகிறோம், நமக்கு படிக்க கூட தெரில, பைபிள் கூட ஒழுங்காக படிக்க தெரில அப்படின்ட்டு அப்படியே என்னுடைய பெண்ணை எடுத்து அந்த மூடி அப்படியே வச்சு உட்காந்துட்டேன். அந்த டைமில் டீ பெல் அடித்தாங்க. அப்போ பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாமே அப்படியே ஓடிப்பாங்க. அப்போ ஒருத்தர் மட்டும் என் பக்கத்தில் என்ன பிரதர் டீ சாப்பிட்றதுக்கு வரலையா அப்படின்னு கேட்டார். நான் சோகமாக வரணும் பிரதர் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் என்னை பார்த்து கேட்டார், ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். இல்லை பிரதர், அது ஒன்றும் இல்லை, இந்த கோவுக்கும் கேக்குமே நமக்கு வித்தியாசம் தெரில, நமக்கு ஒழுங்காக பைபிளை வாசிக்க தெரில, நம்ம போய் ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியுமா, நான் எல்லாம் ஊழியத்துக்கு தகுதியே இல்லைன்னு நினைக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷத்தில் அவர் டீ சாப்பிட போகிறத விட்டுட்டு என்னை கூப்பிட்டு ஒரு நோட்டு ஒரு பென் எடுத்து அந்த கோ கே அப்படின்றத ஒரு நோட்டில் எழுதி காமிச்சார். பிரதர் இப்படி வர்றதான் பிரதர் குடில், இப்படி வர்றதான் நெடில் அப்படின்னு சொல்லி எழுதி காமிச்ச உடனே நீங்கள் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 10th படித்து முடிச்சுட்டு தான் நான் பைபிள் காலேஜுக்கு வந்திருக்கிறேன். அத்தனை வருஷம் புரியாதது அவர் ஒரு டைம் சொன்ன உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓ இதுதான் கோ இதுதான் கேவா பிரதர், இத்தனை நாள் தெரியாமல் போயிடுச்சு. அப்படியே அவரோட எந்திரிச்சு நான் போயிட்டேன். அப்போ தான் நான் நினச்சேன், நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுப்பாரானால்
உங்களுக்கு ஒரு பதவியை கொடுப்பாரானால், ஒரு குடும்பத்தை கொடுப்பாரானால், எந்த இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் உட்கார வச்சாலும் அந்த இடத்துல நீங்கள் செய்ய போகிற வேலை ரொம்ப பெரிய வேலையா இருந்தாலும் அதற்குள்ள ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர்றதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நிச்சயம் அந்த காரியத்தை தருவார். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, யோசேப்பு அந்த நீங்க அந்நிய நாட்டிலே எகிப்திலே அவன் போய் இருக்கிறான். அப்போ அவனுடைய கையில கொடுக்கப்படுகிற பொறுப்பு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. என்ன பொறுப்புனா 7 வருஷம் செழிப்பின் வருஷம், 7 வருஷம் பஞ்சத்தின் வருஷம். அந்த 7 வருஷம் செழிப்பின் வருஷத்துல வருகிற தானியங்களை சேர்த்து வச்சு பஞ்சமுள்ள 7 வருஷத்துல ஜனங்களுடைய பஞ்சத்தை தீக்கணும். அது சாதாரணம் இல்லை. சாப்பாட்டு பொருளை சேர்த்து வைக்கிறதுன்றது சுலபமானதல்ல. வேற எந்த பொருளை வேணாலும் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். தங்கத்தை வீட்டுக்குள்ள கொண்டு போய் பீரோக்குள்ள வச்சு 10 வருஷம் 20 வருஷம் கூட வச்சுக்கலாம். ஆனா யாராலையுமே சாப்பாட்டு பொருளை எடுத்து அத்தனை வருஷம் பத்திரப்படுத்தி வைக்க முடியாது. எல்லாத்துக்கும் நம்ம அதுல பூச்சி விடக்கூடாது, எதுவும் வரக்கூடாது, தண்ணி படக்கூடாது, நொஞ்சு போகக்கூடாது, எத்தனை இருக்கு தெரியுமா? ஆனா வேதம் சொல்லுகிறது, இவன் இளைஞன், இவன் சின்ன வயசு உள்ளவன். ஆனா அவனுக்கு கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு ரொம்ப பெரிய பொறுப்பு. ஆனா அந்த பொறுப்பை நடத்துவதற்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஆண்டவர் ஞானத்தை கர்த்தர் தந்தார். ஸோ என்னுடைய 2வது வருஷத்துல என்னுடைய ஊழியத்துல மறக்க முடியாத ஒரு சம்பவம் இந்த சம்பவம். அத்தனை வருஷம் புரியாதது அன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு டைம் சொல்லும்போது எப்படிங்க புரிஞ்சிருச்சு. அதுதாங்க கர்த்தர் நம்மோட இருக்கிறதற்கும் இல்லாததுக்கும் உள்ள வித்தியாசம். ஆண்டவர் உங்க கூட இல்லைன்னா அது புரியாது. ஆண்டவர் உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அதனால உங்களுக்கு ஏதாவது தெரியலையா, செய்ய முடியலன்னு நினைக்கிறீங்களா, ஒன்றும் பண்ணுங்க, ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவான், அப்பொழுது அவர் தருவார். நம்முடைய தேவன் ஞானத்துல தேர்னவர் அல்லவா, கொடுக்காம இருப்பாரா? இப்ப சமீபமா சர்ச்சில் கூட அப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சி நடந்துருச்சு. ஒரு அருமையான ஒரு தகப்பனும் தாயும் ஒரு பையனை சர்ச்சில் கூட்டிட்டு வந்தாங்க. அவன் 7th படிக்கிறான். அந்த 7th படிக்கிற பையனுடைய நோட்டு புக்கு கூட கையில் கொண்டு வந்தாங்க. கொண்டு எங்கிட்ட காமிச்சாங்க. காமிச்சு பார்த்தா 7th படிக்கிற பையன் அவன் பார்த்தீங்கன்னா நோட்டில் எழுதி இருக்கிறான், கோழி பரண்டி வச்சிருக்கிற மாதிரி எழுதி வச்சிருக்கான். ரொம்ப எதுவுமே படிக்கவே முடியல, அந்த மாதிரி கையெழுத்து ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ அதனால அவனுக்கு ஸ்கூலில் பயங்கரமான பிரச்சனை. அவனுடைய கையில் அந்த மொழியில கூட டீச்சர்ஸ் அடிச்சிருக்காங்க. ஆனால் கூட அவனுக்கு என்னதான் சொல்லி அவனால் எழுத்து வரவே இல்லை. நல்லா படித்து போய் எக்ஸாம் எழுதுவான், அவன் படித்த எல்லாத்தையுமே எழுதிடுவான். ஆனால் ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லாதனால அவனுக்கு மார்க் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அதனால் அவங்க அம்மா அப்பா 2 பேரும் பாஸ்டர், இவன் ஹேண்ட் ரைட்டிங்கே சரியாக வருதில்லை, கொஞ்சம் இவனுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே அந்த தம்பிக்காக உருக்கமாக ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணோன்னா அவங்க அம்மா அப்பா ஒன்று சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் ஒன்று விசுவாசிக்கிறோம், ஒன்று பண்ணுங்க. அவங்களுடைய விசுவாசம் அப்படி. அவனுடைய கையில் ஒரு பேனாவை கொடுத்து அந்த பேனாவை பிடிச்சி ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு வார்த்தை நீங்கள் முதல்ல அவனுக்கு எழுதுங்க பாஸ்டர், எழுதி கொடுங்க அப்படின்னாங்க. நான் அப்போ நினச்சிட்டே எழுதுனேன். என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்கே மோசமான ஹேண்ட் ரைட்டிங். நான் எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் சுத்தமாக வராது. என் ஹேண்ட் ரைட்டிங் என்ன தவிர வேற யாருக்கும் வாசிக்க கூட முடியாது. நான் போய் இவனுக்கு எழுதுறதா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, ஆனாலும் அவங்க விசுவாசம், நான் அவங்க ஊழியக்காரன்ப்பா, நான் அந்த மாதிரி செய்யும்போது அவங்க விசுவாசத்தை நீங்கள் கனம் பண்ணுவீங்கன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி ஒரு வார்த்தை, இயேசுவே ஆண்டவர் அப்படின்ற வார்த்தையை எழுதி சரின்னு ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, கரெக்டாக ஒரு 2 months 2 மாதம், இந்த 2 மாதத்தில் அவங்க 2 நோட்டு கொண்டு வந்தாங்க. ஒன்று ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் ஜெபிச்சதுக்கு அப்புறம். ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு முத்து முத்தான ஹேண்ட் ரைட்டிங். அவங்க 2 பேரும் ஆனந்த கண்ணீர் வடிச்சு, பாஸ்டர் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி, அதுக்கப்புறம் ஆண்டவர் கொடுத்த ஊழியக்காரராகிய உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல அவங்க காணிக்கை கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு கடந்து போனாங்க. எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நான் அதுக்கு அவங்க போனதுக்கப்புறம் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதேன், ஆண்டவரே படிப்பே இல்லை, படிப்பறிவே இல்லை, பேத
கோவுக்கும் கேக்கும் வித்தியாசம் தெரியல, என் ஹேண்ட் ரைட்டிங் கூட நல்லா இல்லை, ஆனால் எங்கள் மூலம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நீங்கள் செஞ்சீங்களே, உமக்கு நன்றின்னு சொன்னேன். ஸோ என் 2வது வருஷத்தில் ஆண்டவரிடத்தில் ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன், ஒரு பெரிய அற்புதத்தை கற்றுக்கொண்டேன். நம்மளுக்கு என்ன ஞானம் வேணாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் நிச்சயம் கர்த்தர் தருவார். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அதனால ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அடுத்து என்னுடைய ஊழியத்தில் இந்த 2வது வருஷத்தில் நடந்த இன்னொரு சம்பவம், என்னை ரொம்ப தொட்ட சம்பவம் வந்து, நீங்கள் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியரில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியரில் 2ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. கவனிங்கள், எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. ரொம்ப அழகான வசனம். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாராமா, முன்பே கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாராம். இன்னைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய தேவையோடு இருக்கலாம், ஏதோ ஒரு மனிதனுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படலாம், யாரோ ஒரு நபர் உங்களுக்காக பேசலாம். நீங்க நினைக்கலாம், யார் எங்களுக்காக பேச போறா, எந்த இடத்துல இருந்து உதவி வரப்போகுது அப்படின்னு நினைக்கலாம். ஆண்டவர் உங்களுக்காக கர்த்தர் என்ன பண்றாராமா, முன்பே கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாராம். கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்களுக்கு தேவையை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த வசனத்திற்கு 2வது வருஷத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி ஒன்று இருக்கிறது. நான் பைபிள் காலேஜ் படித்து கொண்டிருக்கும் போது, 2ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கும் போது, திடீரென்று இந்த ஃபர்ஸ்ட் மாசத்தினுடைய அந்த ஃபீஸ் கட்டுறதற்காக நான் முயற்சி எடுத்தேன். ஆனால் என்னால் ஃபீஸ் கட்ட முடியல. அங்கே நிறைய புக்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியது இருந்ததுனால என் கையில் பாஸ்டர் கொடுத்த காசு எல்லாமே அந்த ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக செலவழிஞ்சிருச்சு. அப்போ என்னால் அந்த காலேஜில், பைபிள் காலேஜில் சின்ன ஃபீஸ் தான், ரொம்ப கம்மியான ஃபீஸு. ஆனால் பைபிள் காலேஜ் உண்மையிலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். பைபிள் காலேஜ் எங்களை ரொம்ப ஃப்ரீயாகவே அவங்க படிக்க வச்சாங்க. எங்களுக்கு நிறைய செலவாகும், ஆனால் ஃப்ரீயாக படிக்க வச்சாங்க. வெறும் 300 ரூபா தான் அந்த டைம் ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த 300 ரூபா ஃபீஸ் கூட என்னால் கட்டவே முடியல. அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கட்டிட்டாங்க. அப்போ வார்டன் சொன்னார், இந்த ஃபீஸ் கட்டாதவங்க எல்லாம் கொஞ்சம் கட்டிடுங்க அப்படின்னாரு. ஆனால் என்னால் கட்ட முடியல, பணம் எதுவுமே இல்லை. அடுத்து ஒரு நாள் இந்த ப்ரேயர் முடித்த உடனே யாரெல்லாம் ஃபீஸ் கட்டலை அப்படின்னு கை தூக்க சொன்னார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஃபீஸ் கட்டிட்டாங்க, நான் மட்டும்தான் ஃபீஸ் கட்டலை. அப்போ என்னமோ தெரில, அவர் என்ன கோபத்தில் இருந்தாருன்னு தெரில, ஒரு வார்த்தை திட்டார். ஏன்டா இந்த இவ்வளவு ஃபீஸை கூட உங்களால் கட்ட முடியலைன்னா அப்புறம் எப்படி அப்படின்னு ரொம்ப சொல்லிட்டாரு. நான் ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இந்த 30 ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி வச்சு நம்ம இன்னும் ஃபீஸ் கட்டலையே அப்படின்ற வருத்தம் மனதுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அடுத்த நாள் அந்த நாள் இரவு எல்லாரும் படுக்கை இறங்கி போகும்போது கொசுவலெல்லாம் கட்டிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் பாரத்தோடு ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு வேற யாரும் இல்லை, எனக்காக இந்த ஃபீஸை கட்டுறதுக்கு நீங்க யாரை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணேன். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அடுத்த நாள் காலேஜில் கிளாஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். 2 கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு சின்ன சேப்பல் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த சேப்பல் டைமில் தான் அந்த ப்ரேயர் முடிஞ்ச உடனே வார்டனோ கேம்பஸோ ஏதாவது சொல்லணும்னா சொல்லிடுவார், எல்லாத்தையும் சொல்லிட்டு போவாங்க. அப்போது அவர் நான் பார்த்துட்டே இருக்கிறேன், அவன் போச்சுடா இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இந்த ப்ரேயர் முடித்த உடனே நம்மளை திரும்பவும் திட்ட போகிறாங்க போல அப்படின்னு மனசில் நினச்சிட்டே இருக்கிறேன். நான் இந்த ஓரத்தில் உட்காந்துருப்பேன், பக்கத்தில் ஒரு ஜன்னல், ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்குது. வார்டன் அப்படியே அந்த வர்றது ஜன்னல் வழி தெரியும். அப்படி வரும்போது மனசுக்குள்ளே கருக்குன்னு இருக்கும். ஆனால் அவர் ஜன்னலுக்கு நேராக ஒரு சீட்டு ஒன்று நீட்டினார். இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த பேப்பரை நீட்டினார். என்னை பார்த்து வாங்கு அப்படின்னாரு. நான் உடனே அந்த பேப்பர் வாங்கினேன்.
நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அந்த செமஸ்டருக்கு மட்டும் இல்லை, இன்னொரு செமஸ்டருக்கும் சேர்த்து யாரோ ஒரு நபர் எனக்காக ஃபீஸ் கட்டியிருக்கிறாங்க. அந்த ரசீப்டை வந்து என் கையில் கொண்டு வந்து கொடுத்தாரு. அவர் யாரு கட்டுனாங்கன்னு அவர் சொல்லவே இல்லைங்க. நானும் வந்து யாரு கட்டுனாங்கன்னு கேட்கவும் முடியல. அதற்கு பிறகு நான் ஊழியத்தை எல்லாம் முடிச்சு, படிப்பை முடிச்சு, வார்டனாகி சென்னையில் ஊழியம் பார்க்கும்போது ஒரு பாஸ்டர் வந்து என்னை சந்திச்சார். சந்திக்கும் போது நீங்கள் தான் பென்ஸா அப்படின்னு கேட்டார். ஆமாம் பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டார். அப்போது பாஸ்டர், உங்களை அவ்வளோ எனக்கு தெரியாது, பரிச்சயம் இல்லை அப்படின்னு. அப்பா, நீ பைபிள் காலேஜ் படிக்கும்போது நீ ஒரு டைம் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருந்த. நான் அந்த டைம் வந்து கேட்டேன், யாராவது பைபிள் காலேஜில் ஃபீஸ் கட்டலையா அப்படின்னு கேட்டேன். உன் பேரை சொன்னாங்க, நான் உனக்காக ஃபீஸ் கட்டினேன் அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு என்னுடைய இருதயத்தில் தோணுச்சு, நம்முடைய ஆண்டவர் நமக்காக முன்பே என்ன செய்திருக்கிறார்னா ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நான் சொல்றேன், இன்று ஒருவேளை நீங்க தேவையோடு இருக்கலாம், பல லட்சங்கள் தேவையோடு இருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய தேவையோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எலியா என்கிற தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சாரிபாத் என்கிற ஊரில் ஒரு விதவையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய நினைச்சாருன்னா பெரிய பெரிய பணக்காரர்களை கொண்டல்ல, ஏழைகளை கொண்டு உதவி செய்வார். ஒன்றும் இல்லாதவர்களை கொண்டு உதவி செய்வார். அவர் நினைத்தால் எப்படிப்பட்ட இடத்திலையும் எப்படியும் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அதனால உங்க இருதயம் இந்த உபவாச நாட்களில் கலங்கவே வேண்டாம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தெய்வம், உதவி செய்கிற ஒரு நல்ல தெய்வம். ஸோ 2வது வருஷத்துல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. அதை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. இன்னொரு விசை வாசிக்கிறேன். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, அற்பமான ஆரம்பம். ஏதோ இந்த காரியத்தை செருபாபேல் துவங்குறார். துவங்கும் போது அவருடைய காரியம் வந்து அற்பமா இருக்குது, ரொம்ப அற்பமா இருக்குது. அப்போ அவருடைய அற்பமான ஆரம்பத்தை பார்த்து நிறைய பேர் அசட்டை பண்ணுகிறார்கள். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது நெகேமியா அவனுடைய அலங்கத்தை குறித்து கூட நீங்க வாசிக்க முடியும். அதான் சன்பல்லாத்து தொபியா 2 பேர் வந்து சொல்றாங்கல்ல, ஒரு நரி ஏறி போனா நீ கட்டின மதில் சுவர் இடிஞ்சு விழுயா அப்படின்னு கிண்டல் பண்றாங்கல்ல. அதான் எத்தனை பேர் உங்களுடைய அற்பமான ஆரம்பத்தை கேவலமா பார்க்கறாங்களோ இல்லையோ, கிண்டலா பார்ப்பாங்க. சிலர் ரொம்ப மட்டமா பார்ப்பாங்க. ஆனா உங்களுடைய அற்பமான ஆரம்பத்தை ஒரே ஒருத்தர் மட்டும் சந்தோஷமா பார்க்கிறார். ஒரே ஒருத்தர் மட்டும் சந்தோஷமா பார்க்கிறாரு. பொதுவாக வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வைங்களேன், அந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்ல அந்த குழந்தை தவழ்ந்து செவத்தை பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சு பிடிப்பே இல்லாம நடக்கும்போது தொப்புன்னு கீழே விழும். ஆனா இந்த தொப்புன்னு கீழே விழும்போது மற்றவங்களுக்கு சிரிப்பா இருந்தாலும் பெத்த தாய்க்கு எப்படி இருக்கும்னா, அவன் கீழே விழும்போதெல்லாம் சந்தோஷமா இருக்கும். சே பரவாயில்லையே, என் பிள்ளை நடக்க ஆரம்பிச்சிட்டான், என் பிள்ளை. அந்த அற்பமான ஆரம்பத்தை பார்த்து அந்த அம்மா சந்தோஷப்படுவாங்க பாருங்களேன். இன்னும் கொஞ்ச நாள்ல என் பையன் பிடிக்காம என்ன பண்ண போறான், நடக்க போறான். இதே காரியம்தான் அப்பா உங்களுக்காக செய்ய போறேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களை பார்த்து அப்படித்தான் சொல்ல போறேன். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் குடும்ப வாழ்க்கை அற்பமா இருக்கலாம், உங்க பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை அற்பமா இருக்கலாம், உங்களுடைய வேலைகள் அற்பமா இருக்கலாம், உங்களை யாரோ ஒருத்தர் அற்பமாய் பார்க்கலாம். நீங்கள் அற்பமாய் மற்றவர்களால் கிண்டல் பண்ணி சிரிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படலாம். ஆனா அற்பமான ஆரம்பத்தில் கர்த்தர் சந்தோஷப்படுறார். நீங்க அப்படி விழுந்து எழும்பி நிற்கும் போது,
நீங்களாக ஓட பழகும் போது, நீங்களாக முயற்சி எடுத்து பழகும் போது ஆண்டவருடைய பார்த்துட்டே இருக்கிறார். கர்த்தர் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. நீங்க இதுல மறக்கவே முடியாது. 2வது வருஷம் வேதாகம கல்லூரியிலே படிக்கும்போது எனக்கு இந்த ஊழியம் செய்கிறதற்காக பிரேயர்சல் ஊழியத்தை கொடுத்தாங்க. அப்படின்னா 2 பேரை நியமித்து அவங்க ஒவ்வொரு இடத்துல போய் பைபிள் காலேஜை முடிச்சுட்டு சாயந்தரம் போய் இந்த பிரேயர்சல் ஊழியத்தை நடத்திட்டு வரணும். அப்போது என் கூட சீனியர் ஒருத்தர் இருந்தார். அவர் பாஸ்டர் ஜான் ஸ்டீஃபன் அப்படின்ற ஒரு பாஸ்டர். இன்னைக்கு அவர் பாஸ்டராக இருக்கிறார். நான் தான் அவர் அசிஸ்டண்ட்டு. நான் செகண்ட் இயர், அவர் 3rd இயர். அப்போது கோயம்புத்தூரில் இருக்கிற இந்த சுங்கம் தாண்டி ஒரு இடத்துல அந்த பிரேயர்சல் ஊழியத்தை நாங்கள் நடத்துறதுக்காக போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு அவர் இடத்துல சொல்லிட்டாரு, இந்த பாரு, நீ ஊழியத்தில் முன்னேற வேண்டியது இருக்குது, அதனால் ஒன்று பண்ணு, நீ இன்னைக்கு செய்தி நீ கொடுத்துரு அப்படின்னு சொன்னார். எனக்கு பிரதர், நான் ஒன்றுமே அதுக்கெல்லாம் தகுதியே இன்னும் ஆகலை, நான் எப்படி பிரதர் கொடுக்குறது, எனக்கு தெரியாது, நீங்கள் இன்னைக்கு செய்தி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே காலையிலிருந்து எனக்கு ஒன்றுமே ஓடலை. ஐயோ, நம்ம இன்னைக்கு செய்தி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு டைரி எடுத்து அந்த டைரியில் ஃபஸ்ட்டு பிரைஸ் தி லார்ட்னு எழுத ஆரம்பித்தேன். அப்படின்னா ஒரு செய்தியை ஆரம்பிக்கும் போது நம்ம எழுதுவோம்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், இன்று இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்றது முதற்கொண்டு செய்தியை ஃபுல்லாக எழுதி கடைசியில் ஆமேன் வரைக்கும் எழுதினேன். எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ரெடியாக போய் நிற்கிறேன். இப்போ அந்த பிரதரை அனௌன்ஸ் பண்ணுறாரு, இப்போது இவர் நமக்கு பிரசங்கம் பண்ணுவார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே நான் அப்படியே பைபிளை எடுத்துட்டு இந்த டைரியை தூக்கி மேலே வச்சுட்டு அப்படியே நின்று பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆரம்பிச்சிட்டேன் பிரசங்கத்தை. ஆரம்பிச்சுட்டு நடத்திட்டு போயிருக்கும்போது, அது பிரேயர்சல் ஊழியம் அல்லவா, ஒரு குட்டி பையன் என்ன பண்ணிட்டான்னா, அங்கேருந்து ஓடி வந்த பையன் என் பக்கத்தில் கரெக்டாக நான் பைபிளை வச்சுருக்கிறேன், தட்டிட்டேன். தட்டின உடனே அந்த பைபிளும் அந்த டைரியும் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தோடனே எனக்கு ஒன்றுமே தெரில, எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல. அந்த நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு, இன்னைக்கா இருந்தால் பைபிள் கீழே விழுந்தா, அப்படி அந்த டைரி கீழே விழுந்தா எடுத்து தூக்கி வச்சு திரும்ப நம்ம ஆரம்பித்து பண்ணியிருப்போம். ஆனால் அன்னைக்கு ஏற்கனவே பயப்பட்டுட்டே இருக்கிறேன்னா ஒன்றுமே ஓடலை. இந்த டைரி வேற இப்படி விழாமல் அப்படி கவுந்து விழுந்துருச்சு, மூடி விழுந்துச்சு. ஏன் அதுக்கப்புறம் நானும் தக்க புக்கன்னு சொல்லி என்னென்னமோ பண்ண பார்க்குறேன், ஒன்றுமே ஓடலை. எதுவுமே பிரசங்கம் பண்ண முடியாமல் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அப்படின்னு உட்காந்துட்டேன். அந்த பிரேயர்ஸில் ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. எல்லாருமே சிரிச்சாங்க. இவருக்கு பிரசங்கம் பண்ண தெரில, ஆனால் இன்றைக்கு நான் இன்னைக்கு நினைக்கிறேன், தேறினவன் ஆகலை, ரொம்ப பெரிய பிரசங்கின்னு நான் சொல்ல வரல. ஆனால் அன்னைக்கு அந்த அற்பமான ஆரம்பத்தை நிறைய பேர் அசட்டை பண்ணாலும் என் ஏசப்பா மட்டும் சந்தோஷமாக பார்த்தார். இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் என்னோடு கூட இருக்கிற எல்லாருக்கும் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், லட்சக்கணக்கான பேர் உங்களை அற்பமாக பார்க்கலாம். உங்கள் வேலையை, உங்கள் காரியங்களை, உங்கள் ஜபத்தை நீங்க முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாம். உங்க ஜெபம் அற்பமா இருக்கலாம் சிஸ்டர். உங்க கணவனார் உங்க ஜெபத்தை அற்பமா நினைக்கலாம். உங்க பிள்ளை உங்க ஜெபத்தை அற்பமா நினைக்கலாம். உங்க சொந்தங்கள் உங்க ஜெபத்தை அற்பமா நினைக்கலாம். உங்க ஊழியத்தை யாரோ ஒருத்தர் அற்பமா நினைக்கலாம். உங்க காணிக்கையை யாரோ ஒருத்தர் அற்பமா நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன், அப்பா மட்டும் அற்பமா நினைக்க மாட்டாரு, சந்தோஷமாய் பார்ப்பார். 2 காசு போட்ட விதவை ஆண்டவர் சந்தோஷமா பார்த்தாரா? ஸோ 2வது வருஷம் என் ஊழிய அனுபவத்தில் நான் பார்த்ததுலே ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்ன அப்படின்னா, மறக்கவே முடியாது. இன்று ஆண்டவர் எத்தனையோ இடங்களில் பிரசங்கத்திற்காக அழைச்சு என்ன பெரிய பெரிய மேடைகளில் ஆண்டவர் நிற்க வைக்கும்போது, ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக நிற்க வைக்கும்போது, பெரிய பெரிய படித்த ரொம்ப அழகாய் அந்த சத்தியத்தை பிட்டு வைக்கக்கூடிய ஜனங்களுக்கு, அந்த அதிகாரி தலைவர்களுக்கு முன்பாக என்னையும் கொண்டு போய் நிறுத்தி, டேய் நீ பிரசங்கம் பண்றா அப்படின்னு சொல்லும்போது நான் திரும்பி பார்க்குறேன். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லை. எனக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? என்ன நடத்தின தெய்வம் உங்களை நடத்த மாட்டாரா? உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க மாட்டாரா?
அவர் ஒரு நாள் உங்களை அற்பமா நினைக்கல. உங்களை எத்தனை பேர் டிஸ்கரேஜ் பண்ணாலும் அவர் மட்டும் தட்டி கொடுத்துட்டே இருக்கிறார். அவர் மட்டும் தட்டி கொடுத்துட்டே இருக்கிறாரு. நீ எந்திரா, நீ நில்லுடா, பரவாயில்ல, ஒரு டைம் தோட்டாலும் பரவாயில்ல, 5 டைம் தோட்டாலும் பரவாயில்ல, 10 டைம் தோத்து போனாலும் பரவாயில்ல, உனக்கு ஒரு ஜெயத்தை நான் வச்சிருக்கிறேன்னு நம்மை மிகவும் தைரியப்படுத்துகிற கர்த்தர் அவர். தைரியப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் இந்த செகண்ட் இயர்ல அடுத்து என்னுடைய ஊழியத்தினுடைய 2வது வருஷத்தை குறித்து தான் இந்த 2வது நாள் உங்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்படின்னா இந்த 21 நாள் உபவாச ஜெபத்திலையும் என்னுடைய ஊழியத்தில் ஆண்டவர் நடத்தி வந்த 20 வருஷத்தினுடைய விஷயத்தை ஒவ்வொரு நாளும் உங்களோட வேதத்தினுடைய ஆதாரத்தோடு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் உங்க கூட இருப்பார். அடுத்து எனக்கு 2வது வருஷத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய காரியம், ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. இன்னொரு வசனம் கூட ரொம்ப அழகான ஒரு வசனம் சொல்லும், உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருக்காக நீங்க செய்கிற ஏதாவது ஒன்று நன்றாய் நினைத்து கொள்ளுங்கள், ஒரு நாளும் அது உறங்காது. அது ஒரு நாளும் பலன் இல்லாம போகவே போகாது. மனுஷனுக்காக நம்ம உயிரை கொடுக்கறது பலன் இல்லாம போயிடும், மற்றவர்களுக்காக நம்ம உயிரை கொடுக்கறது பலன் இல்லாம போயிடும். ஆனா ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்றை நீங்க செஞ்சீங்களா அதற்கு கண்டிப்பா பலன் இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, தன்னுடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நீங்க செஞ்சதை மனுஷன் மறப்பாங்க, நீங்க செஞ்சதை பாஸ்டர் மறப்பாங்க, நீங்க செஞ்சதை சொந்தக்காரங்க மறப்பாங்க. ஆனா நீங்க செஞ்சதை ஒருத்தர் மட்டும் மறக்க மாட்டாரு, ஆண்டவர் மறக்க மாட்டார். அவர் எழுதி வைத்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீங்க செய்கிற ஏதோ ஒரு காரியத்தை மனுஷன் மறந்ததுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்க மனுஷனுக்கு ஒன்றும் செய்யலையே, நீங்க கர்த்தருக்கு தானே செஞ்சீங்க. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய்யுங்க. அதான் பெர்க்மன் செய்யா ரொம்ப அழகா பாடியிருக்காங்க, ஏதாவது ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கே. சோ ஆண்டவருக்காக ஒரு தேவனுடைய பிள்ளை எதையாவது ஒன்று நீங்க செஞ்சுட்டே இருங்க. நீங்க டெய்லி காலையில எந்திரிச்சு நைட்டு தூங்க போகும்போது நீங்க கண்டிப்பா ஒரு வார்த்தை கேட்கணும், இன்றைக்கு ஆண்டவருக்காக நீ எதை செய்தாய், நீ ஆண்டவருக்காக எதை செய்தாய். இந்த வார்த்தையை கேட்காம ஒரு தேவனுடைய பிள்ளை தூங்க போவே கூடாதுங்க, தூங்க போவே கூடாது. நீங்க தூங்க போய் படுக்கும்போது அன்றைக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் உங்களை நடக்கிறதுக்கு காலில் பலன் தந்தார், பார்க்கறதுக்கு கண்ணுல பலன் தந்தார், சாப்பிட்றதற்கு ஆகாரத்தை தந்தார், உடுக்கிறதற்கு துணியை தந்தார். எல்லாத்தையுமே ஆண்டவர் அன்னைக்கு முழுக்க உங்களுக்கு கொடுத்தார். உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் யார் கொடுத்ததுன்னா கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறாரு. இத்தனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அன்னைக்கு 24 மணி நேரத்தில் ஆண்டவருக்காக ஒன்று கூட செய்யணும்னு உங்களுக்கு தோணலையா? ஒரு நன்றி சொல்லணும்னு தோணலையா? ஒருத்தருக்கு ஏசப்பாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு தோணலையா? நிறைய பேருக்கு நன்றி கூட வராதுங்க. நைட்டு படுக்க போகும்போது, இந்த நாள் முழுதும் என்ன காப்பாத்துனீங்களா ஆண்டவரை, நன்றின்னு கூட சொல்ல மாட்டேன், அப்படியே போய் படுத்துறது. இல்லை இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் இருக்க அன்பு தேவ பிள்ளையே, டெய்லி தூங்க போகும்போது
இன்னைக்கு என்ன ஆண்டவருக்காக செஞ்சீங்க அப்படின்றத யோசிங்க. நான் இதுக்கு என்ன சொல்றேன், அப்படி எதற்காக இதை சொல்றேன்னா, நம்ம ஆண்டவருக்காக செய்கிறது பலன் இல்லாம போகாதுன்றதற்கு என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சாட்சி இருக்கிறது. நான் 2வது ஆண்டு பைபிள் காலேஜில் என்னை பிரேயர் செல்லுக்காக பிரேயர் செல்லில் ஊழியம் செய்கிறதற்காக என்னை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. பைபிள் காலேஜ் ராமநாதபுரத்தில் இருக்குது. ராமநாதபுரத்திலிருந்து பஸ் ஏறி எனக்கு வந்து இன்னொரு பிரேயர் செல் எங்கே அப்படின்னா இங்கே நம்ம சங்கனூரில் தான் 2வது ஒரு பிரேயர் செல். இந்த பிரேயர் செல்லுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் வந்து இந்த பிரேயர் செல்லுக்கு நாங்கள் வருவோம். நானும் அந்த ஜான் ஸ்டீஃபன் அப்படின்ற அந்த பிரதரும் வந்து வருவோம். அவங்க அக்கா வீட்டில் தான் இந்த சங்கனூரில் பிரேயர் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அதுதான் எனக்கு கோயம்புத்தூருக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு. கோயம்புத்தூரில் எதுவுமே எனக்கு தெரியாது. பைபிள் காலேஜில் ஸ்டூடெண்டோட கூட இருந்தேன். பஸ்ஸில் வரும்போது இந்த சங்கனூர் ஏரியா நம்ம சர்ச்சை விட்டு என்ன 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. ஆனால் இந்த சங்கனூர் ஏரியா வந்து எனக்கு தெரியவே தெரியாது. விக்கிரக கோட்டை நிறைஞ்ச ஏரியா. உண்மையிலே நான் வந்து அதிகப்படுத்தாமல் சொல்கிறேன். ஒவ்வொரு டைமும் பைபிள் காலேஜில் இருந்து இந்த பிரேயர் செல்லுக்கு வரும்போது ஜன்னல் வழி ரோட்டில் பார்த்துட்டே வருவேன். பார்த்துட்டு வரும்போது இந்த அம்மன் குளம் பக்கத்தில் எல்லாம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜனங்கள் அப்படியே இந்த கடவுளை ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவரை அறியாமல் என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. தங்களுடைய சரீரத்தை எல்லாம் அப்படி கீறிட்டு நின்றுருப்பாங்க. நான் வந்து அழுதுட்டே வருவேன். பஸ் முழுக்க அழுவேன். அப்பா, இந்த ஜனங்களை பாருங்கப்பா, இந்த ஜனங்களை பாருங்கப்பா, இந்த ஜனங்களை பாருங்கப்பா. நான் ஒரு நாள் வந்து பஸ்ஸில் அப்படி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அழுக தாங்க முடியல. இந்த ஜனங்களை எல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு மோசமாக தங்க சரீரத்தை கீறிக்கொண்டு உண்மை உள்ள தேவனை அறியாமல் இப்படி இருக்கிறாங்களேன்ற அந்த ஆத்துமா தாகத்தில் பஸ்ஸில் உட்காரும் போது அழுக தாங்க முடியல. அழுதுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு தட்டி என்கிட்ட, என்ன தம்பி உனக்கு என்ன பிரச்சனை, லவ் ஃபெயிலியர் அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. நான் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார், சும்மா தான் சார் அப்படின்னு சொல்லி தொடச்சிட்டு ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். நான் அப்படி கேட்டார். அவ்வளவு அழுது இந்த ஊழியத்தை செய்ய வந்தேன். ஆனால் இன்னைக்கு நம்புகிறேன், இந்த கோயம்புத்தூர் எனக்கு என்ன என்னுடைய சொந்த ஊரோ இல்லைன்னா இந்த கோயம்புத்தூரில் இப்படி இந்த ஒரு ஊழியம் செய்வேனோ அப்படியெல்லாம் நினைக்கல. ஆனால் நான் நம்புகிறேன், அன்னைக்கு இந்த பட்டணத்திற்காக ஒன்றுமே தெரியாமல் இருந்த போதிலும் அந்த ஆத்துமா தாகத்தினால அழுகைய ஆண்டவர் பார்த்து இந்த பட்டணத்திற்கே இன்றைக்கு ஆண்டவர் என்னை ஊழியக்காரனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஊழியக்காரனா ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதான் தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல.